ஐலட் கட்டான் டாக்டர் வேணும். அது எங்களுக்கு அதை எம்பசைஸ் பண்றதுக்கு ஐ வந்து இக்லூ அதுன்னு சொல்லலாம். நான் சொல்ற சொல் வந்து அவங்களுக்கு இச். ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். என் பேர் பிரபா. நான் இன்றைக்கு 4வது செட் ஆல்பபெட் சவுண்ட்ஸை பார்க்க போகிறோம். நீங்கள் மற்ற சவுண்ட்ஸில் மாதிரியே முதலாவது சவுண்ட் எஸ்எம்ஏடி பார்த்தோம், 2வது 3வது செட் நாங்கள் பார்த்தோம். இந்த ரீகேப்ஸ் நான் போன முறை போட்டிருந்தேன். 4வது செட் நாங்கள் சவுண்ட் டிஎன்ஐஆர் எப்படி சவுண்ட் பண்ணுறது, அதை எப்படி பிளெண்ட் பண்ணுறது நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்க்குறது 4வது செட்டில் வந்து டி. இந்த டி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாங்கள் முதல் சிம்பிளாக காட்ட மாட்டோம். நாங்கள் முதல் சொற்களை, படங்களை இல்லாட்டி ஆப்ஜெக்டை தான் முதல் காட்டி அவங்களுக்கு அந்த சத்தத்தை தீர்க்க வைக்கணும். இப்போ நாங்கள் முதல் படம் வந்து டால்ஃபின். இப்போ டால்ஃபின் முதல் சவுண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஜெஃப் ஜெஃப். இப்போ நாங்கள் ஜெஃப் டால்ஃபின். இப்போ அவங்களை அந்த சொல்லு அதில் தீர்க்கக்குள்ள பிறகு அவங்களுக்கு அதை பார்க்கக்குள்ள ஞாபகம் வரும். ஜெஃப் டால்ஃபின். டேட் ஜெஃப் டேட். அது ஜெஃப் அந்த சவுண்ட் இருக்குல்ல வர ஆப்ஜெக்ட் இல்லாட்டி பிக்சர்ஸ். அடுத்த லெட்டர் வந்து என். என் மேக் பண்ணுற சவுண்ட் வந்து இப்போ நாங்கள் அது ஆப்ஜெக்டை காட்டி அவங்களுக்கு சொல்லலாம், பிக்சரை காட்டி நட் நட் பிகின்ஸ் வித் த சவுண்ட் நாங்கள் சொல்லலாம். அடுத்தது நெட் பிகின்ஸ் வித் த சவுண்ட். அவங்களுக்கு அந்த சொற்கள் முதல் கேட்கறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு காதில் கேட்க நாங்கள் வைக்கிறோம். அடுத்தது வந்து இ. இ வந்து ஐயோட டாட் இருக்கு என்ன? இ. இப்போ இக்வானா. நாங்கள் ஈலவர் இக்லு. அது இதில் இன் அந்த இருக்கு. இப்போ வேர்ட்ஸாக காட்டாதீங்க, படத்தையும் ஆப்ஜெக்டை காட்டுங்க. இப்போ இக்வானா வந்து நாங்கள் இக்வானா பிகின்ஸ் வித் சவுண்ட் என்னன்னா அவங்களுக்கு காதல் இ கேட்க முதல் அது அவங்களுக்கு இக்வானாக. இக்வானா பிகின்ஸ் வித் வாட் சவுண்ட்னா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜ தான் கூடுதலாக கேட்கணும். இ வந்து சாஃப்டாக இருக்கிறபடியா, அதனால அதை கொஞ்சம் நாங்கள் எம்பசைஸ் பண்ணணும். இக்வானா அப்படி சொல்லக்குள்ள அவங்களுக்கு அப்போ முதல் எழுத்து வந்து இ தான் இக்வானாக்கு நாங்கள். அதே மாதிரி இக்லு. ரெண்டு மூணு தரம் சொல்லி போட்டு இக்லூன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து இ. அதே மாதிரி இன் நாங்கள் எம்பசைஸ் பண்ணுறோம். ஓவர் எம்பசைஸ் பண்ணக்குள்ள தான் பிள்ளைகளுக்கு கூட விளங்கக்கூடிய. அடுத்தது ஆர். அது அந்த சவுண்ட் ரேம் ரேபிட். ரேம் ரேபிட் அது தொடங்குற சத்தம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் அப்படி பீட்டிங் பண்ணது. அதுக்கு பிறகு அந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நாங்கள் மற்ற இதுக்கு சேர மாதிரி காட்டுட்டு இருக்கலாம். ரேமை காட்டி ரேம் பிகின் எந்த சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். இல்லை டால்ஃபின் எந்த சவுண்ட் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் நாங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். ஓகே, நாங்கள் இனி எப்படி அதை ட்ரேஸ் பண்ணி அந்த விளங்கப்படுத்தலாம்னு பார்ப்போம். ஓகே, நாங்கள் ஆப்ஜெக்டையும் பிக்சரையும் காட்டி அந்த ஒவ்வொன்றும் எந்த சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் அவங்களுக்கு தீர்க்க வச்ச பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த சவுண்ட் சிம்பிளாக காட்டுவோம். ஸோ இது வந்து டி. ஜெஃப் டி மேக் பண்ணுற சவுண்ட் வந்து ஜெஃப். அதுக்கு ஜேட் நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். ஜெஃப் ஜெஃப். அது ஜா இல்லை ஜெஃப் ஜெஃப். அப்படி நாங்கள் அவங்களுக்கு இதை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு காட்டக்குள்ள அவங்களுக்கு விளங்கம். அவங்க விரலால் அதை செய்யக்குள்ள அவங்க எழுதுறது அப்படி அப்படியே. அடுத்தது என். என் வந்து அந்த சவுண்ட் நாக்கு மேலே. நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா மூக்கை தட்டு வச்சுட்டு நோஸ் இதில் தள்ளி கொண்டு இருக்கு தானே, அது மாதிரி இதுலேயும் ஒரு மூக்கில் ஒரு முள் இது இருக்கிற மாதிரி ஒரு ஹில் மாதிரி. இப்போ அந்த அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இப்போ அது மறந்தாலும் நாங்கள் இப்படி சொன்னால் அவங்களுக்கு விளங்க வந்து. அடுத்தது வந்து ஐ மேக் பண்ணுற சவுண்டு இ. வேண்டா இல்லை அவங்களுக்கு இந்த ஐலட் கட்டான் டாக்டர் வேணும். அது அவங்களுக்கு அதை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு ஐ வந்து இக்லூ அதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிற சொல் வந்து அவங்களுக்கு இச். இச் என்ற இங்கிலீஷில் அப்படி கடிக்குது என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இச் அப்போ இதுதான் அந்த இ. அவங்களுக்கு அந்த ஈய கூட எம்பசைஸ் பண்ணக்குள்ள இப்படி செய்து போட்டு இச் நீங்கள் அதை சொல்லி காட்டக்குள்ள அவங்களுக்கு தெரியும். ஓகே, அது ஐக்கு டாட் இருக்கு, அது இ.
மற்றது இது ஆர். அந்த சவுண்ட் வந்து ஒரு ஆர் மாதிரி நாங்கள் கையை வச்சுக்கொண்டு சொல்லிக்கொண்டு நாங்கள் ரேபிட், ரேம் அப்படியான சொற்களை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் ஆப்ஜெக்ட். அப்போ அவங்களுக்கு அதை ஞாபகம் படக்கூடியதாக இருக்கும். இந்த காதால கேட்டாங்க, இப்போ பார்க்குறாங்க, பல வாயெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு கூட ஞாபகம் வைக்க உதவி செய்யும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கேமாக இதை நீங்கள் விளையாடலாம். இந்த சவுண்டையும் காட்டி ஆப்ஜெக்டையும் காட்டி அதை காட்டி அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்யலாம். இனி நாங்கள் அதை எப்படி பிளெண்ட் பண்ணலாம் என்று பார்ப்போம். ஓகே, 4வது செட்டில் நாங்கள் DNIR பார்த்தோம். அதை நாங்கள் இந்த ஆக்ட் வேர்டோட நாங்கள் பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஆக்டை தான் பாவிச்சு கொண்டிருக்கோம். எல்லாத்துக்கும் சிம்பிளாக தான் ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணுறது பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு ஷார்ட் வேவ் ஃபர்ஸ்ட், இந்த மிடில் ஒரு வேவ் இருக்கும், இங்கே இன்னொரு கான்சனன்ட். இப்போ நாங்கள் பாவிச்ச இந்த 4வது சவுண்ட் செட்டில் நாங்கள் ஆர், ஆக்ட். இப்போ இந்த ஆக்ட் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் கனதரம் செய்திருக்கோம். இப்போ 2 மவுண்டா போட்டோன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்ட். இப்போ ஆக்ட், ஆக்ட், ராக்ட். நான் வந்து பிளெண்ட் பண்ண காட்டலாம். மற்றது அவங்க இதை குழப்பி போட்டு அவங்கள பிளெண்ட் பண்ண விடலாம். கேன் யூ மேக் த வேர்ட் ராக்ட். இப்போ இங்கே அவங்க முதலாவது ராக்டை ஸ்பெல் பண்ணுறதுக்கு தான் அவங்க படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அதை பார்த்து அவங்க ரீட் பண்ணுவாங்க. ராக்ட். அடுத்த லெட்டர் நாங்கள் என், அதை நாங்கள் பிளெண்ட் பண்ண காட்டலாம் ஆக்டோட. ஸோ ஆக்ட், ஆக்ட், நெக்ட். இப்போ இதையும் வைக்கிறேன். அவங்களுக்கு 2-3 தடவை சேவிச்சு அவங்களையும் அந்த லெட்டரை மேக் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அந்த வேர்டை மேக் பண்ண அவங்களையும் செய்ய விட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு கேம் மாதிரி நீங்கள் எப்படியும் விளையாடினா தான் கூட அவங்களுக்கு விளக்கமே இருக்கும். மற்ற நான் போன முறை ஒரு இதில் காட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபன் அவங்களுக்கு எல்லாம் முடிய அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி இருக்கு. இந்த பேப்பரை மேலே லெட்டர்ஸை கீழே வச்சுட்டு நாங்கள் இப்படி பென்சிலால், கலர் பென்சிலால் நாங்கள் அதை இப்படி ட்ரேஸ் பண்ண அவங்களுக்கு அந்த சொல்லு பெறக்கூடியதாக இருக்கு. இது வந்து அதை நீங்கள் எடுத்து கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஸ்டேபிள் பண்ணி 4 இன்ச்சை கொடுத்தா அவங்களுக்கு அந்த புக் கொண்டு ஒரு சக்ஸஸாக இருக்கும். அவங்க நாங்கள் புக் கொண்டு ஒரு செட் ஃபுல்லாக படிச்சுக்கணும்னு சொல்லி அப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படி செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை நீங்கள் அமர்த்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். மற்றது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாண்டா இந்த சவுண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஏதாவது வித்தியாசமாக செய்யலாமா, இல்லை நீங்கள் வித்தியாசமாக செய்திருக்கிறீங்களா? அந்த காமெண்ட்ஸை போட்டிங்கன்னா நானும் அதில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு யாருக்கும் கோச் பண்ணணுமாண்டா சவுண்ட்ஸ் சரி, இல்லை டிசிப்ளின் பிள்ளைகளுக்கு சின்ன ஆட்களுக்கு என்ன மாதிரி டிசிப்ளின் செய்யலாம், பேரண்ட்ஸு கைடன்ஸ் ஏதாவது தேவைன்னாலும் நீங்கள் என்ன கீழே உள்ள இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.